திராவிட இயக்க வரலாறு குறித்தும் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தின் வளர்ச்சி குறித்தும் மு. கருணாநிதி என்ற பெயரை தவிர்த்துவிட்டு எவராலும் எழுதிவிட முடியாது. 1938களில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் ராஜாஜியின் முடிவுக்கு மாநிலம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் திருவாரூரின் வீதிகளில் வாருங்கள் எல்லோரும் போருக்கு செல்வோம், வந்திருக்கும் ஹிந்தி பேயை விரட்டி அடிப்போம் என்ற வாசகத்தோடு பதாகையை ஏந்தி 14 வயது சிறுவனாய் தமிழ் அன்னைக்காக போராட்ட களத்தில் இறங்கிய போதே தொடங்கிவிட்டது கருணாநிதியின் பொது வாழ்வு. இளம் வயதில் அவர் தொடங்கிய மாணவ நேசன் இதழ் தொடங்கி முரசொலி நாளிதழ், நாடகம், கதை, திரைக்கதை, பாடல், வசனம் போன்றவற்றில் பெண்ணுரிமை, சமூக நீதியையே 94 வயது வரை எழுதிக்கொண்டே இருந்தது கலைஞரின் பேனா. இளைஞர்கள் மத்தியில் அரசியல் மீது அதீத ஆர்வமும் பற்றும் ஏற்படுவதற்கு காரணமாக மூத்த முன்னோடியாக அறியப்பட்ட பெரும் தலைவர்களில் ஒருவரான கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் இன்று. சிந்தனை வளர்ப்போம், செயல்படுவோம், சீர்பெருக்கி சீலம் காத்திடுவோம் என்றும், உள்ளத்தில் உண்மை ஒளி கொண்டு உருக்கை போல் உறுதிமிக கொண்டு உரிமைகளை பெற்றிடுவோம் என்றும், உலகத்தை கற்றிடுவோம் என்றும் கவிதைக்கு சுதந்திரம் அளிக்கும் கவிஞன் நான் தலைப்புகள் தந்தேன். தலைப்புகளில் பாட வருவோர் வெற்றி தமிழ், பற்றி புகழ், உச்சி கவி, கற்றுப்புவி, சுற்றிச்சுழல் கவிஞர்கள். வெற்றி தமிழ், பற்றி புகழ், உச்சி கவி, கற்றுப்புவி, சுற்றிச்சுழல் கவிஞர்கள். கோவிலின் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக என திரையில் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் தன் வசனங்கள் மூலம் சமூக நீதி கருத்துக்களை பரப்பினார். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் 1957ஆம் ஆண்டு சந்தித்த முதல் பொது தேர்தலில் 112 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களை பிடித்தது. இதில் குளித்தலையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மு. கருணாநிதியும் ஒருவர். இதைத் தொடர்ந்து 1962இல் நடந்த தேர்தலில் ஏற்கனவே திமுக வெற்றி பெற்ற 15 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தீவிர கவனம் செலுத்தியது. ஆனால் அந்த தேர்தலின் முடிவில் கலைஞர் கருணாநிதியை தவிர அண்ணா உட்பட 14 பேர் தோல்வியடைந்தனர். தாம் இருக்கும் வரை போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், 5 முறை முதலமைச்சர் என சாதனைகளை படைத்ததுடன் பதவியில் இருந்தபோதெல்லாம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைத்தவர் கலைஞர். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம், கோட்டை கொத்தளத்தில் மாநில முதல்வர்களுக்கு தேசிய கொடி ஏற்றும் அதிகாரத்தை பெற்று தந்தது, மனிதனை இழுக்கும் கைரிக்ஷா ஒழிப்பு, வாக்காளர்களாக இருந்த பெண்களை மக்கள் பிரதிநிதிகளாய் மாற்ற பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் ஒதுக்கீடு, கல்வி, வேலை, சொத்து என அனைத்திலும் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டி சமத்துவத்திற்கு வித்திட்டவர் கலைஞர் கருணாநிதி. மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என எல்லோரும் சமத்துவமாய் வாழ தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் தந்தது, உழவர் சந்தை, கலைஞர் காப்பீடு திட்டம், சிப்காட், சிட்கோ என தொழிற்பேட்டைகள் உருவாக்கியது என நவீன தமிழ்நாட்டின் தந்தையாய் திகழ்ந்தவர் கலைஞர். கலப்பு திருமணம் செய்தோருக்கு ஆதரவு, கைம்பெண் மறுமண நிதியுதவி, சமூகத்தில் கூனி குறுகியவர்களை நிமிர்ந்து நடைபோட வைக்கும் விதமாக திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டி மகிழ்ந்தவர், மகிழ வைத்தவர் கலைஞர் கருணாநிதி. உலகுக்கே மூத்த மொழியாம் தமிழ்மொழி செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றபோது விழா எடுத்து தமிழ்நாட்டையே திருவிழா கோலம் காண வைத்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என அறிவித்ததோடு எண்ணற்ற பல திட்டங்களால் தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரம், சமூகம், சுயமரியாதை என அனைத்து படிநிலை வளர்ச்சியில் நிலைத்து நிற்பவர் கருணாநிதி. அரசியல் களத்தில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இல்லை. கலைஞர் கருணாநிதியையும் விமர்சனக்கணைகள் விட்டு வைக்கவில்லை. ஆனால் எத்தனை விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் தன் பணியை செவ்வனே செய்து அரசியல் உலகில் யாரும் அசைத்து பார்க்க முடியாத சிம்மாசனத்திற்கு சொந்தக்காரரானார். இன்றைய நாளில் பிரிவினைகளுக்கு உட்பட்டு சமூகம் பிரிந்து கிடக்க தயாராகும் நிலையில் சமூக நீதி, சமத்துவம் போன்ற வார்த்தைகளே மக்களின் மனதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கலைஞர் காட்டிய வழியில் நடைபோடுகிறது தமிழ்நாடு. சென்னை மாநகரத்தில் இப்போ குடிச்சே பார்க்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எப்படி இருந்ததுன்றத பார்த்துட்டு இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மாற்றத்திற்கு காரணம் தலைவர் கலைஞர் தான். அதே போல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் பல ஊரில் அவதிப்படுவாங்க. இன்றைக்கு மோடி அரசை பற்றி பெருமையாக ஜல் ஜீவன் இது அதுன்னு சொல்லிட்டு
இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பெருமையாக பேசிக்கிறாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடியே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொடெக்டட் வாட்டர் சப்ளை ஸ்கீம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா கொடுக்கணுன்ற ஒரு திட்டத்தை வகுத்து அதற்காக தனி வாரியத்தை அமைச்சார். குடிநீர் வடிகால் வாரியம்னு இந்தியாவிலே முதல் அமைச்சது கலைஞர் தான். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் செய்தியாளர் செலினா.